யெமன் ஹவுதிஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இப்ப திரும்பவும் பிரிட்டனோட ஒரு கார்கோ ஷிப், ஒரு மிகப்பெரிய கார்கோ ஷிப் மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அந்த கார்கோ ஷிப்பும் மூழ்க ஆரம்பிச்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய க்ரூ எல்லாம் அபேண்டன் பண்ணாங்க அப்படிங்கிறதோட சொல்றாங்க. அதாவது இந்த அளவுக்கான மோசமான தாக்குதல் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு முன்னாடி தாக்குதல் பண்ணுவாங்க, இப்படி இப்படி தட்டி போட்டு போனோம், சும்மா லைட்டா தான் இருந்தது, அதெல்லாம் ஒரு அட்டாக்கே இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்னங்க பிரிட்டன் இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிறத கேட்குற மாதிரி இருக்குது. ஒரு ஷிப் போச்சா அப்படிங்கிறது போல இருக்கு. இதுக்கு மேலே எவனும் அந்த பக்கத்தில் வண்டி ஓட மாட்டாங்க அப்படிங்கிறது போல சொல்றாங்க. பட் இருந்தாலும் ஓகே, அவதி செஞ்சு விட்டாங்க. இப்போ அது மேட்ரு கிடையாது. அமெரிக்காவோட MQ-9 ரீப்பர் ட்ரோனை சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படிங்கிறது போல ஹவுதி தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா தரப்புன்னு மறுத்துருக்குறாங்க. சில வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. வந்துச்சுன்னா அடுத்த பதிவில் காட்டுறோம் அது தெளிவாக என்ன டீட்டெயில் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே ஹவுதிஸ் அண்டர் வாட்டர் ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதோட குற்றச்சாட்டுகள் அமெரிக்க தரப்புல வந்திருக்கு. ஹவுதி தரப்புல இது போல அண்டர் வாட்டர் ட்ரோன்களை பயன்படுத்ததான் சொல்லப்பட்டு வருது. கருங்கடல்ல ரஷ்யாவோட கப்பல்களை பந்தாடினீங்கல்ல, இன்னி ஆடுவாங்க பாருங்க ஹவுதிஸ் அப்படிங்கிறது போல சிலர் சொல்றாங்க. பட் ஆனால் சிலர் இல்லைங்க, அமெரிக்க போர் கப்பல்னா அப்படியே ஸ்ட்ராங்கு, ட்ரோன் வந்து முட்டுதுன்னா அப்படியே இந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வந்து முட்டுச்சுன்னா தெரிக்கும், அது போல தெரிச்சு போயிடும் ட்ரோன்கள் அப்படிங்கிறாங்க. அதனால இங்க என்ன நடக்க போகுது, அது மட்டும் இல்லாம அப்படி ஒரு டெக்னாலஜிலாம் வந்து ஹவுதிஸ் கிட்ட இல்ல, யாரோ ஒருத்தவங்க கொடுத்துருப்பாங்க, அப்ப முழு பொறுப்பு அந்த நாடுகள் தான் ஏற்றுக்கணும் கொடுத்துருச்சுன்னா அப்படிங்கிறத சொல்றாங்க. இதனாலே இந்த மிடில் ஈஸ்ட்ல இந்த பிரச்சனைகள் பரவும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப தினமும் தொடர்கதை தான் லெபனான் மேல சிரியா தாக்குதல் பண்றது, லெபனான் சிரியா மேல தாக்குதல் பண்றது, ஹவுதிஸ் மேல எப்பவும் போல அமெரிக்கா UK ஸ்ட்ரைக் பண்றது, பதிலுக்கு அவங்க இது போல கார்கோ கப்பல் தாக்குறதுன்னு இந்த இடத்துல இதே போல வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா இங்க என்னதான் சண்டை நடந்துட்டு இருந்தாலும் அந்த இஸ்ரேல் காசா பிரச்சனையில இப்போதைக்கு எந்த முடிவு வந்த மாதிரி தெரியல. ஹோஸ்டேஜஸோட அந்த நசிர் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. அதனால சில நபர்கள் உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற கண்டன குரல்கள் வந்ததா இருக்கு. ஆனா இஸ்ரேல் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, இல்ல அந்த இடத்துல தான் ஹோஸ்டேஜ் இருக்காங்க, நாங்க கட்டுக்கிட்டோம். அதாவது இஸ்ரேல் இருந்து தூக்கிட்டு போயிருந்தாங்க இல்லையா ஹோஸ்டேஜஸ்லாம், அந்த ஆஸ்பத்திரி கீழே தான் இருக்காங்க, நாங்க கண்டுக்கிட்டோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்புறம் அங்க தாக்குதல் பண்ணீங்கன்னா ஹோஸ்டேஜஸ் இறந்துட மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி வருது. பட் ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஃபுல்லா இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள விட்டுட்டா உள்ள இருக்கிற ஹோஸ்டேஜஸ் மீட் எடுத்துட்டு எல்லாம் அமைதியா போயிடலாம் அப்படிங்கிறது போல அவங்க திட்டம் போட்டுக்கதா சிலர் சொல்றாங்க. ஆனா அனெக்ஸ் பண்ணதான், அதாவது காசா ஃபுல்லா பிடிச்சு ஹமாஸை ஃபுல்லா எரேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பகுதியிலேருந்து போவாங்க, இல்லை அதை பிடிச்சி அவங்களே கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்குவாங்க அப்படிங்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். இந்த மிடில் ஈஸ்ட்ல ஈரான் பேக்கடு, ஈரான் அலைன்டு, டைரக்டாவே ஈரான் அப்படிங்கிறது போல பல அமைப்புகள் இருக்காங்க இல்லையா, அந்த அமைப்புகள்லாம் தொடர்ந்து வந்து அமெரிக்காவோட நிலைகள் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இது ஈராக் சிரியால இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ் இல்லீகலா இருக்குது அப்படின்னு ஈரான் தரப்பு சொல்றாங்க. பட் அவங்களாம் நன்மை விளைவிக்க வேண்டும், அந்த பகுதியில் அமைதி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அமைதிக்காக அமெரிக்காவோட ராணுவ வீரர்கள் கஷ்டப்பட்டு பாடுபட்டு அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க மேல கொண்டு போய் குண்டு தூக்கி போகுது, ட்ரோன் தாக்குதல் பண்றது, தினத்துக்கு ஒரு ட்ரோன் வந்து விழுந்துட்டு இருக்குதாமா. அதனால அதை தடுக்கிறதுக்காக ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் வந்து அதிக அளவுல செய்யணும்னு $600 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதா சொல்லப்பட்டிருந்தது. ப்ரொடக்ஷன் வந்து அதிகப்படுத்துங்க அப்படிங்கிறது போல. இந்த மெத்தட் எப்படி வேலை செய்யணும், இது ஒரு ட்ரோன் மாதிரியே தான் இருக்கும், மிசைல் கிடையாது. ஒரு ட்ரோன் பறந்துட்டு இருக்கு அப்படின்னா இது ஒரு கவுண்டர் ட்ரோன் டெக்னாலஜி அப்படிங்கிறாங்க. ஒரு மிசைல் மாதிரி ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்கு, லான்ச்சர்லேருந்து லான்ச் ஆச்சுன்னா ட்ரோன் மாதிரி அப்படியே இந்த கைடட் குண்டுகள்லாம் இருக்குல்ல, அது போல விங்ஸை விரிச்சிச்சுன்னா துல்லியமா போய் ட்ரோனை கண்டுபிடிச்சி அடிக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. பட் இது வந்து அதிகமா இதுக்கு மேல மிடில் ஈஸ்ட்ல டிப்ளாய் ஆகும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்துட்டு நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.